வணக்கம் மரபணு சொந்தங்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? வாழ்க்கையில் மேஜிக் அல்லது ஒரு அதிசயம் நடந்து நம்ம வாழ்க்கையே மாறிடாதா அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கிறவங்க நிறைய பேர். அதில் ரொம்ப முக்கியமாக மரபணு பாதிப்புடைய ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்குரிய ட்ரீட்மெண்ட் சரியாக கிடைக்காம ஏதாவது ஒரு மாற்றம் நடந்து என் குழந்தையோட வாழ்க்கை மாறிடாதா அப்படின்ற ஏக்கத்தோட ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் தூக்கிட்டு அந்த குழந்தைய சுற்றுற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. என் கண்ணு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு அதிசயம், ஒரு மேஜிக் ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் நடந்து அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டிருக்கு. ஆனால் அந்த அதிசயத்துக்கு பின்னாடி இன்னொரு குடும்பத்தோட வலியும் இருக்குது. இந்த அனுபவத்தை உங்களுக்கு ஒரு கதை சொல்லலாமா சார் அப்படிங்கிற இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெல்கம், நான் டாக்டர் பிரதீப் குமார், உங்கள் மரபணுவியல் மருத்துவர். இது நம்மளுடைய மரபணு சேனல். மரபணு ரிலேட்டடான பிரச்சனைகளுக்கான பிரத்யேகமான ஒரு யூடியூப் சேனல். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 4 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அப்பா 4 வயது குழந்தைய என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தார். அந்த குழந்தைக்கு வெயிட்டே ஏற மாட்டேங்குது, கல்லீரல் வீக்கம் இருக்குது, கிட்னிஸும் பாதிப்படைய ஆரம்பிச்சிருக்கு, கண்ணுமே சரியாக பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்ற அந்த கம்ப்ளைண்ட்ஸோடு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்தார். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைய டெஸ்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம். அந்த குழந்தைக்கு வந்திருந்தது ஒரு மரபணு வியாதி. அதுக்கு பேர் சிஸ்டினோசிஸ். இந்த சிஸ்டினோசிஸ் அப்படிங்கிறது எல்லா உறுப்புகளையுமே அஃபெக்ட் பண்ணும். முக்கியமாக அவங்களுக்கு உடல் எடையை குறைக்கும். லிவர், ஈரல், கிட்னிஸ், கண்கள் இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். நரம்பு மண்டலம் கூட அஃபெக்ட் ஆகலாம். அந்த குழந்தை என்கிட்ட வந்தப்பவே சில உறுப்புகள் செயலிழப்பதற்கான அறிகுறிகள் தெரிஞ்சது. கண்ணில் செக் பண்ணோம். கண்ணுலேயும் அந்த சிஸ்டினோசிஸ்க்குரிய அறிகுறிகள் இருந்துச்சு. இதையெல்லாம் சரியான முறையில் வைத்தியம் பார்க்கல அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு உறுப்பாக செயலிழந்து போய் அந்த குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்தான சிச்சுவேஷனே வரலாம். நான் இதை கொஞ்சம் மேலோட்டமாக அந்த அப்பாவுக்கு புரிய வச்சேன். இது ஒரு மிகப்பெரிய நோய், இதை எதிர்த்து நம்ம போராட போகிறோம், நம்மளால் முடிஞ்ச ஒரு பெரிய ஃபைட்டை நம்ம கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் அந்த டிசீஸ் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அந்த அப்பா சொன்ன பதில், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் டாக்டர், நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் அவர் ரொம்ப பணம் படைச்சவர் கிடையாது. ரொம்ப சிரமப்பட்டு தான் என்னுடைய கன்சல்டேஷனுக்கே வருவார். அவர் எங்கே நான் எதை சொன்னாலும் செய்யறதுக்கு தயாராக இருந்தார். எனக்கு அடுத்ததாக தேவைப்பட்டது அந்த குழந்தைக்கு சிஸ்டியமீன் அப்படிங்கிற அந்த மெடிக்கேஷன். இந்த மெடிசன் கிடைக்கிறதுக்காக நான் நிறைய இடங்களுக்கு அவரை ரெஃபர் பண்ணேன். இந்த மெடிசனோட விலை இந்த குழந்தைக்கு கொடுக்கணுன்னா மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 15,000. ஆனால் அஃபோர்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால ரேர் டிசீசஸ் ஃபண்டிங் மூலமாக ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ரேர் டிசீசஸ்க்கான கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் மூலமாக எழுதி போட்டு அந்த மெடிசனை வாங்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் நிறைய சென்டர்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். சில இடங்களில் நான் நினச்சது நடக்கலை. என்னுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, அவங்க ஹைதராபாத்தில் இந்த மாதிரி ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸோட இன்சார்ஜாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஃபோனில் பேசி எப்படியாவது இந்த ஃபேமிலிக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த மருந்தும் அந்த குழந்தைக்கு கிடச்சிது. அதுவே ஒரு பெரிய பிரேக் த்ரூவாகத்தான் நாங்கள் நினச்சோம். ஏன்னா இந்த மெடிசனும் இல்லைன்னா இவனுடைய நிலைமை இன்னும் மோசமாகும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது. இந்த மெடிசன் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த உறுப்புகளோட பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு எனக்கு எப்பயுமே ஒரு மலைப்பாகவே இருக்கும். ஆனால் அந்த ஃபாதர் இருக்கார்ல, அவர் நம்பிக்கையை விடவே மாட்டார். எப்போ என்னை வந்து பார்த்தாலும் ஒரு நம்பிக்கையோட, என்ன அடுத்த ஸ்டெப்புன்னு சொல்லுங்கள் சார், நான் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிம்பாரு. எனக்கு அவரை பார்த்தாவே பிரமிப்பாக இருக்கும். இப்படி ஒரு பெரிய பிரச்சனையோட ஒரு பொருளாதார பின்புலம் இல்லாமல் எவ்வளோ தைரியமாக இவர் இதை எதிர்கொள்கிறாரு அப்படின்னு அவரை பார்த்தாவே நான் பிரமிச்சு போயிடுவேன். ஒவ்வொரு முறையும் உங்களை நம்பி தான் இருக்கேன் டாக்டர், ஏதாவது பண்ணுங்க அப்படிம்பாரு. அவர் என்னுடைய அறையை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய டிசீஸை எதிர்த்து நான் போராட போகிறேன் அப்படின்னு ரொம்ப மலைச்சு போயிடுவேன். இது நடந்துட்டு இருந்த நேரத்தில் அவருக்கு அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கிட்னி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னேன். அது ரீனல் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியரை நோக்கி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும்.
ஸோ ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் இவருக்கு தேவைப்படலாம் அப்படின்னு அந்த குழந்தைய ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தோம். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாட்களில் திரும்ப அந்த தந்தை வந்து எனக்கு மெசேஜ் பண்ணார். சார், நான் உங்களை பார்க்கணும், உங்களை வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டார். தாராளமாக வாங்க அப்படின்னு வந்து பார்த்தாரு. வந்து பார்த்ததுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா, அவர் மட்டும்தான் வந்திருந்தார். எங்கள் தம்பியை கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், தம்பிக்கு வெற்றிகரமாக கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் நேற்று நடந்துருச்சு, தம்பி இன்னும் ஐசியூவில் தான் இருக்கார், நான் அதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவசரமாக வந்து உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னாரு. எனக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப ஆச்சரியம். அதே நேரத்தில் பரவாயில்ல, 8 வயசில் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியாச்சு, அடுத்தது இந்த சிஸ்டியமின் மெடிசனில் இவர் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிடலாம் அப்படின்ற தைரியம் எனக்கு வந்துச்சு. அப்போது நான் கேட்டேன், யாருக்கிட்ட இருந்து அந்த கிட்னி கிடச்சிது அப்படின்னு. நான் அவர் எனக்கு மெசேஜ் பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா, அப்போயே வந்து அவர் எந்த படத்தை டிபியில் வச்சுருக்காரு அப்படின்னு நான் பார்த்துருந்தேன். எனக்கு அந்த படத்தில் இருந்தது யார் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அது அவருடைய குழந்தை கிடையாது, அவருடைய மனைவி கிடையாது. அந்த குழந்தை இங்கே இப்போது எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பெயர் கொண்ட குழந்தை. அவர்கிட்ட கேட்டேன், யார் அந்த கிட்னியை டொனேட் பண்ணுது அப்படின்னு கேட்டேன். இப்போது சமீபத்தில் ஒரு 8 வயது குழந்தை வீட்டில் விளையாண்டுட்டு இருக்கிற சமயத்தில் ஏவி மால்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஆர்டீரியோ வீனஸ் மால்ஃபர்மேஷன் அப்படின்னு பிரெயினில் அந்த குழந்தைக்கு இருந்து அது சடனாக வெடித்து அதனால் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு அவங்க மூளை சாவு அடைஞ்சிடுறாங்க. அந்த குழந்தையோட உறுப்புகளை அவ்வளவு கடினமான நேரத்தில் கூட அந்த பெற்றோர் உறுப்பு தானம் பண்ணாங்க. அப்போயே நான் கேட்டேன், அந்த குழந்தையோட படத்தை அதனால தான் டிஸ்பிளேல வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், அந்த பொண்ணும் எனக்கு தெய்வம்தான். என் பையனுக்கு இந்த கிட்னி கிடச்சிருக்கு, ஆனாலும் அந்த பொண்ணுகிட்ட இருந்து அவ்வளோ கஷ்டத்தோடு அவங்க கொடுத்ததை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு அந்த பேரண்ட்ஸோட வலியையும் எங்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணார். அந்த டிஸ்பிளேல இருந்த அந்த பொண்ணோட பேர் வெண்பா. இந்த குழந்தை 8 வயது குழந்தை. கோவையில் அந்த குழந்தை மூளை சாவு அடைஞ்சிடுறாங்க. அந்த அப்பா என்னுடைய உற்ற நண்பன் மிஸ்டர் சோமு சந்தோஷ் அவர்கள். நான் இந்த பையனோட அப்பா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வந்து என்னை பார்த்ததுக்கு முதல் நாள் தான் நான் இந்த வெண்பாவோட வீட்டுக்கு போய் அவங்க பெற்றோருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன். ஒரு பக்கம் என்ன சொல்யூஷன்னே தெரியாமல் ஒரு மிகப்பெரிய டிசீஸோட போராடுற ஒரு தந்தை, தான் கையில் எதுவுமே இல்லைனாலும் அந்த வில் பவரோட, அந்த கிரிட்டோட, ஏதோ ஒரு நம்பிக்கையோட அவர் அந்த போராட்டத்தை வெளிப்படுத்தின விதம், ஒவ்வொரு முறையும் நம்பிக்கையோடு நான் சொன்ன இடங்களுக்கெல்லாம் போன ஒரு தந்தை அவர். அவருடைய குழந்தைக்கு இப்படி ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் எதிர்பார்க்காத நேரத்தில் கிடச்சிது அப்படிங்கிறது ஒரு விதத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு இருந்தாலும், இன்னொரு பக்கம் 8 வயது குழந்தை, நல்லா விளையாண்டுட்டு இருந்த குழந்தை, அவங்க திடீர்னு இப்படி மூளை சாவு அடைஞ்சிருவாங்கன்னு அந்த ஃபேமிலி எதிர்பார்க்கல. அந்த குடும்பத்தை என்னால் தேர்த்தவே முடியல. இந்த 2 குடும்பத்துக்கும் ஒரு கனெக்டாக நம்ம இருந்திருக்கோம். இதில் என்ன இந்த யூனிவர்ஸ், பிரபஞ்சம் நமக்கு பாடத்தை சொல்லுது அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. ஸோ இந்த கதையிலேருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்னென்னா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் முட்டி மோதிக்கிட்டே இருக்கணும். இன்னொரு பக்கம் இப்படி தன்னுடைய குழந்தையோட உறுப்பை தானம் செய்து பிறரை காப்பாற்றின அந்த குடும்பம் பல குடும்பங்களை நன்றியோடு அவங்கள பார்க்க வச்சுருக்கு. உண்மையாலுமே அந்த 8 வயதுலேயே அந்த குழந்தைய இவங்களுடைய செய்கை கடவுளாக்கிடுச்சுன்னே சொல்லலாம். வெண்பா வாழ்ந்தாள், வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், இன்னும் வாழ்வாள். இப்படி பல மனிதர்களின் ரூபத்தில். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இதை பற்றின டிஸ்கஷன்ஸை ஆரம்பிக்கலாம். ஸோ ரேர் டிசீசஸ் ஃபேமிலி நெவர் எவர் கிவ் அப். அண்ட் எ ஃபேமிலி அவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன்லேயும் ஆர்கன் டொனேஷன் பண்ணுறேன்னு முடிவு பண்ணிங்களே, உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம்.